அர்ச்சுனா எம்பியின் பதவி வரிதாகுமா? அரச வைத்தியராக பணிபுரிந்த சமயமே பொதுத் தேர்தலில் போட்டியிட்டார் என சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வீரகேசரியில் அர்ச்சுனாவின் எம்பி பதவியை சவாலுக்குட்படுத்திய மனு விடயங்களை உறுதி செய்ய ஜூன் 26 பரிசீலனை என்பதாக தலைப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட போது அவர் அரசாங்க வைத்தியராக பணியாற்றி வந்ததாகவும் தற்போது அவர் அந்த சேவையிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் தெரிவித்தார். ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி சமூக ஆர்வலர் ஓஷல ஹேரத் தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தன இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த மேலும் சில விடயங்களை தெரிவி இந்த மனு ஏற்று நீதியரசர் மாயாதுன்னே கொரையா மற்றும் நீதிபதியான மகேன் கோபல்லவல் ஆகியோர் அடங்கிய மேன்முறை நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணை நீதிமன்றில் முன் சமர்ப்பணத்தை முன்வைத்து இந்த மனுவின் தகவல்களை உறுதிப்படுத்த ஒரு திகதியை வழங்குமாறு கோரினார். எனவே அப்போது சட்டமா அதிபர் தரப்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தன பிரதிவாதி பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அரசாங்க மருத்துவராக பணியாற்றி வந்ததாகவும் தற்போது அவர் பணியிலிருந்து விரைவிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றில் தெரிவித்தார். எனவே தனது ஆட்சேபனைகளோடு இது தொடர்புடைய ஆவணங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்திருப்பதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் தெரிவித்தார். பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இந்த வழக்கு நீதி தொடர்பான ஆட்சேபனைகள் நீதிமன்றில் தாக்கல் செய்திருப்பதாக கூறினார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த அமர்வு வழக்குடன் தொடர்புடைய விடயங்களை உறுதிப்படுத்த மனுவை ஜூன் 26 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி வந்திருப்பதை காணலாம். எனவே பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் ஒரு அரச மருத்துவராக பணியாற்றி வந்ததாகவும் தனது மனுவில் தெரிவித்திருக்கும் மனுதாரர் அரசு பணியில் இருக்கும்போது பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது அரசியலமைப்பின் விதிகளுக்கு முரணானது மற்றும் அரசியலமைப்பை மீறுவதாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விடயத்தில் அவருக்கு சிக்கலுக்குள்ளான நிலைமை காணப்படுகிறது. சில வேளை அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருப்பதாக பலரும் கருத்துக்களை முன்வைத்த நிலையில் இப்போது தொடர்பான விசாரணை ஜூன் 26 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைய